வணக்கம் நண்பா. என்ன 12 ஜூனியர்ஸ் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? 12th ஃபிசிக்ஸை நான் புக்கு ஃபுல்லாக படிக்க போகிறது கிடையாது, பட் ஸ்டில் என்னால் சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்களே. இந்த கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சரை தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். விச் மீன்ஸ் உன்னால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக உன்னால் சென்டம் அடிக்க முடியும் வித்தவுட் ஸ்டடியிங் ஹோல் புக். ஆனால் அது எப்படின்னு தானே என்கிட்ட கேட்குற. ஸோ அதுதான் இன்னைக்கான டுடேஸ் வீடியோஸ் டாபிக். ஸோ இந்த வீடியோ அட் த எண்டில் உனக்கு நீ கிளியராக புரிஞ்சிருப்ப. புக்கு ஃபுல்லாக படித்தாதான் சென்டம் வாங்க முடியுன்றது தான் கட்டுக்கதை. பட் எப்படி ஈஸியாக சென்டம் வாங்குறதுன்றத 100% புரிஞ்சுப்பேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாரு. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துமே தெரியும். பிகாஸ் இந்த வீடியோவில் 1 மார்க் எப்படி, 2 மார்க் எப்படி, 3 மார்க் எப்படி, 5 மார்க் எப்படி, கம்பல்சரி கொஷின் எப்படி, புக் இன்சைட் 1 வேர்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பக்காவாக நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிளானை நீ பேஸ் பண்ணி தான் இந்த 1 இயரும் நீ படிக்க போகிற. ஸோ கிளியராக பொறுமையாக ஜாலியாக படிக்க போகிறோம். நல்லா கவனி இந்த வீடியோவை. ஸோ போகலாமா? நான் உங்க கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் கல்டட்டுக்குள்ள. முதல் விஷயம், நம்ம 1 மார்க்லேருந்து போகாமல் கொஷின் பேப்பர் பேட்டர்னில் லாஸ்ட்லேருந்து வரும். அதாவது 5 மார்க்ஸ்லேருந்து வரும். 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க்ஸை பார்த்துட்டு இதில் எது படிக்கணும் எது படிக்க தேவையில்ல அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே புக்கு ஃபுல்லாக படிக்கிறத பற்றி பேச போகிறது கிடையாது. சரி, ஓகே. முதல் விஷயம் ப்ரோ, ஃபிசிக்ஸு புக் பேக்கை ஃபுல்லாக பார்த்தேன். கெமிஸ்ட்ரி மேக்ஸை விட மோசமாக இருக்குது ப்ரோ. நான் 11th கூட அவ்வளோ புக் பேக் கொஸ்டின் பார்த்ததில்ல. ஆனால் 12th ஃபிசிக்ஸில் கொட்டி கிடக்குது ப்ரோ. ஒவ்வொரு லெசனுக்கும் ஐயோயோ பார்க்கவே பயமாக இருக்கே ப்ரோ. அப்படின்னு தானே உங்கள் எல்லாருக்குமே 12th ஃபிசிக்ஸ் இருக்குது. ஈவன் 11th ஃபிசிக்ஸில் 99 எடுத்த எனக்கே கொஞ்சம் அப்படி தான் தோணுச்சு. பிகாஸ் கொஷின்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோ இருக்கிற கொஷின்ஸை எப்படி ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு லூப் ஹோல் இருக்குது 5 மார்க்கில். என்னதுன்னா, நீங்கள் 5 5 மார்க்கையும் அட்டன் பண்ணுன்னா யூ ஹாவ் 2 சாய்ஸஸ். நான் 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்றேன். 2 ஆப்ஷனுமே புக்கு ஃபுல்லாக படிக்க போகிறது கிடையாது. பட் நீ எந்த ஆப்ஷன் உனக்கு வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கலாம். அது உன் இஷ்டம் தான். அண்ட் எது சேஃபு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னதுன்னா, நீ இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டு 5 மார்க்ஸை 100% முடிச்சிட்டேன்னா நீ 5 5 மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இந்த ஓவர்லுக்டு 5 மார்க்ஸை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தானே கேட்குற. ஏன்னா நான் இன்னும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ஓவர்லுக் கொஷின்ஸ் வரலன்னு தானே என்கிட்ட கேட்குறீங்க. நான் அப்லோட் பண்ணுற, கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இந்த பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் முடிக்க. இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷனில் நீங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நான் டக்குன்னு ஓவர்லுக் கொஷின்ஸ் எல்லா சாப்டர்ஸ்க்கும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஸோ தட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா, நீ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் ஓவர்லுக்டு 5 மார்க்ஸை மட்டும் நீ படித்தா கூட 5 5 மார்க்ஸையும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா உனக்கு சாய்ஸில் நீ ஈஸியாக விட்டுறலாம். ஏன்னா அனதர் 5 மார்க் ஒன்று அது இம்பார்ட்டண்ட்டும் இருக்காது, ஓவர்லுக்டும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னோட ஆப்போசிட் 5 மார்க் வந்து ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஓவர்லுக்டு 5 மார்க்காக இருக்குமே தவிர்த்து ரெண்டுமே டஃப்பான புக் பேக்காக இருக்காது அப்படின்ற. ஸோ உனக்கு 5 மார்க் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம்? ஒன்று புக் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டை படித்தா போதும், 5 மார்க் ஓவர், அவ்வளோதான். சரி, ஓகே ப்ரோ, செகண்ட் சாய்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் சாய்ஸ் ரொம்ப சிம்பிள்ரா. யூ ஹேவ் ஒன்று நீ வால்யூம் 1 100% முடிக்கணும், ஒரு 5 மார்க் விடாமல். இல்லைனா வால்யூம் 2 இருக்க 5 மார்க் எல்லாத்தையும் முடிக்கணும். ஏன்னா உன்னோட சாய்ஸஸ் ஃபிசிக்ஸில் எப்படி இருக்கும்னா, வால்யூம் 1 வால்யூம் 2 இப்படி தான் உனக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பானுங்க. ஒரு 5 மார்க் வால்யூம் 1 இருக்கும், அதோட எதர் சாய்ஸு இன்னொரு வால்யூமில் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஸோ நீ ஏதாவது ஒரு வால்யூம் 100% முடிச்சிட்டனா கண்டிப்பாக சொல்கிறேன் 5 5 மார்க்கு கேரண்டியாக நீ அட்டன் பண்ணலாம். மேபி அந்த இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டு 90% அது வந்துடும். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். மேபி அந்த 10% எங்கேயா மாட்டினா கூட நீ இந்த வால்யூம் 1 வால்யூம் 2 கான்செப்ட் 100% புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ புக்கு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. இதுதான் 5 மார்க்கு அட்டன் பண்ணக்கூடிய 2 சாய்ஸஸ். எது சேஃபு? ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு வால்யூம் 100% முடிச்சேன்னா அது குட். ஸோ இது என்னால் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, என்னால் ஓரளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, என்னால் படிக்க முடியும்னா 2 வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டை படிச்சிட்டிங்கன்னா
நீங்கள் வந்து பிரச்சனையே கிடையாது, சூப்பராக முடிச்சிடலாம். படிக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லா 5 மார்க்ஸுமே. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதில் கண்டென்ட்டே ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட்டு சும்மா பேராகிராஃப் தான் அதிகமாக இருக்கும். டெரிவேஷன்ஸ் மட்டும் அப்பப்போ போட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 2 சாய்ஸஸ் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டு சூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வால்யூம் ஆர் வால்யூம் 2 சூஸ் பண்ண போகிறீங்களா, உங்கள் இஷ்டம். பட் மோஸ்ட்லி பப்ளிக்கு 2 வால்யூமே படிக்க ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். சரி, இதுதான் 5 மார்க்கில் நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கலனாலும் எப்படி 5 மார்க் அட்டென்ட் பண்ணுறது சொல்லிட்டு. லேட்டஸ்ட் கம் டு 3 மார்க் வரும். இங்கே உங்களுக்கு 6 கொஷின் கேட்பாங்க, 1 கம்பல்சரி. நல்லா கவனிச்ச மாதிரி இங்கேயும் சேம் லாஜிக் தான். இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டை படித்தா கம்பல்சரி கொண்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் கொஷின்ஸை, ஓகேவா. பட் ஒருவேளை ஒரு கொஷின் மாற்றக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கொஷினும் நான் இன்னே வரைக்கும் எந்த பப்ளிக்லையும் பார்த்தது இல்லை. பட் எனிவே இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டை மட்டும் படித்தாலே நீங்கள் 6 கொஷின் வித் கம்பல்சரியோட அட்டன் பண்ணலாம். அப்படி அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு கொஷின் மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஏதாவது ஒரு கொஷின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக கான்செப்ட் பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோவில் கான்செப்ட் வீடியோன்னு தனியாக ஒன்று போட்டிருப்பேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சம்திங் இந்த கான்செப்டை பற்றி அவங்களே எழுத சொல்லுவாங்க, அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின் மோஸ்ட்லி புக் பேக் தான். புக் இன்சைடு வந்து ஓவர்லுக்டு கொஷின்ஸ் வராது, அது சும்மா ஜென்ரலாக தான் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். பட் நான் வந்து படித்தது புக் பேக் கொஷின்ஸ் தான் பியூராக படித்தேன். பியூராக புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாக படித்து தான் நான் வந்து மார்க் வாங்கினேன். இதில் என்ன காமெடினா, நான் 2 மார்க்கை ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டேன் புக் இன்சைட் படிக்காமல், 3 மார்க்கை ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டேன் புக் இன்சைட் படிக்கலாமல், 5 மார்க்கையும் அட்டன் பண்ணிட்டேன் புக் இன்சைட் ஒரு கொஷின் கூட நான் படிக்கல. பிகாஸ் எல்லா புக் இன்சைட் கொஷின்ஸையும் நான் சாய்ஸில் விட்டுட்டேன். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நான் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டேன் ஓரளவுக்கு, இன்சைடு மட்டும் படிக்காமல் புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு இல்லை ப்ரோ, எனக்கு அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு இது இல்லைன்னா நீங்கள் புக் பேக் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸை 3 மார்க்கை அட்டன் பண்ணலாம். முக்கியமாக கம்பல்சரியும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் கம்பல்சரி கொஷின் எப்படி தான் வரும்னா ஓவர்லுக்டு கொஷினாக தான் வரும். இதை நான் 100% அடிச்சு சொல்கிறேன். சரி, ஓகே. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக ஓவர்லுக் கொஷின் சாப்டர் வைஸ் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அதுதான் என்னோட பெஸ்ட் பிளான், ஓகேவா. ரைட்டு, சூப்பர். நான் அடித்து சொல்கிறேன், உங்களால் 6 கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டை படிச்சு. ஈவன் இந்த 2026 பப்ளிக்ல இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் படித்தாலே எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். மினிமம் 90+, மேக்ஸிமம் 95+ கூட வாங்கலாம், அந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்கும், ஓகேவா. ரைட்டு. இதில் ஒரு சில பேருக்கு டவுட் வரும் சம்ஸில். ப்ரோ, சம்ஸில் எக்ஸசைஸ் மட்டும் படித்தா போதுமா இல்லை எக்ஸாம்பிள் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக்டு படித்தா போதும், ஓகேவா. இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டு படிக்கணும். ஆனால் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஓவர்லுக்டை மட்டும் படித்தா போதும், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கூட படிக்க தேவையில்லை. பிகாஸ் எக்ஸசைஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வராது, கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஓவர்லுக்டு கொஷினாக தான் எக்ஸசைஸ்லேருந்து எடுப்பாங்க. இந்த வருஷம் 2026 பப்ளிக்கில் ஃபிசிக்ஸில் 2 கொஷினுமே கம்பல்சரி வந்து எக்ஸசைஸில் இருந்தால் வந்துச்சு. அந்த 2மே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓவர்லுக்டு கொஷின். ப்ரோ, நீங்கள் அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா? பக்காவாக அட்டன் பண்ணிட்டேன் நண்பா, கண்டிப்பாக 2மே பக்காவாக எழுதிட்டேன் அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ ஏன்னா எனக்கு ஓவர்லுக் கொஷின்ஸை பற்றி ஐடியா இருக்கும், அதனால் என்னால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் எக்ஸசைஸ்க்கு ஜஸ்ட் ஓவர்லுக் கொஷின், அதாவது நான் கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும். வேற அந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட்க்கு வேறு சேனலில் ரெஃபர் பண்ணிவிட்டு ஓவர்லுக் கொஷினை மட்டும் என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. இந்த ஆர்டரை படிச்சிட்டிங்கன்னா பக்காவாக முடிச்சிடலாம். இதே லாஜிக் கோஸ் ஃபார் அப்படியே 2 மார்க்ஸ். நான் அதுக்கு தனியாலாம் நான் சொல்ல விரும்பலை. பிகாஸ் அங்கேயும் இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் இந்த 2 கொஷினை முடிக்கணும். 2 மார்க் கம்பல்சரி, எக்ஸசைஸ்லேருந்து வந்தால் ஓவர்லுக்டு தான் வரும், எக்ஸாம்பிள்லேருந்து வந்தால் மேபி இம்பார்ட்டன்ட் ஆர் ஓவர்லுக் கொஷின் வரும். உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஏன்னா அது எல்லா சேனல்ஸும் ரெஃபர் பண்ணிடுவீங்க. ஓவர்லுக் கொஷின்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட கிடையாது, ரைட்டா. ஸோ ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இனிமே படிக்கிற எல்லா கொஷின்ஸும்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு இந்த ஓவர்லுக்டு கொஷின்ஸை எழுத முடியும். இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பிகாஸ் நான் கொடுக்குற எல்லா ஓவர்லுக் கொஷின்ஸும் ஆன்சர் சிம்பிளாக இருக்கும். பட் எப்போ சிம்பிளாக இருக்கும்னா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி ப்ரோ கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இதுதான் ப்ரோ எல்லா டாப்பரும் சொல்கிறாங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நானும் உட்காந்து ரீட் பண்ணி பார்க்குறேன், இது பண்ணி பார்க்குறேன், ஸ்கூலில் சொல்லி தராங்க, டியூஷனில் சொல்லி தராங்க, யூடியூப் சேனல் சொல்லி தராங்க. ஆனால் எதனால எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குதுன்னா, நான் சொல்லி தரது உனக்கு புரிஞ்சுதுன்னா நீ கவலைப்படாத. பிகாஸ் நான் எல்லா கான்செப்டும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓவர்லுக் கொஷின்ஸ் கொடுக்கறதும் என்னோட பொறுப்பு, ஓவர்லுக் கொஷின்ஸை எப்படி படிக்கணுன்றதும் என்னோட பொறுப்பு. ஓவர்லுக் கொஷின்ஸில் இப்படி தான் கேட்பாங்கன்ற 100% உனக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமே அட்டன் பண்ணி பாரு. இந்த ஓவர்லுக்டு ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டை உன் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்றதை நான் உனக்கு சொல்கிறேன். நீ கண்டுபிடி. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், பப்ளிக்கில் உனக்கு அதுதான். ஜூலை மந்தில் உங்களுக்கு மிட்டம் வரும்ல, ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ 2 marks and 3 marks லாஜிக் சிம்பிள். அண்ட் ஃபைனலி 1 word போகலாம். ஸோ 1 word போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னது தான், 2 mark 3 mark இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸை முடிச்சா போதும். கம்பல்சரி எக்ஸாம்பிள்லேருந்து வந்தால் அகெயின் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக். வெறும் எக்ஸசைஸ்லேருந்து வந்துச்சுன்னா தட் இஸ் ஓவர்லுக் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. அண்ட் ஃபைனலி 5 mark கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், 2 வால்யூமில் ஏதாவது ஒரு வால்யூமாக 100% முடிச்சிங்கன்னா சேஃப். இல்லைனா இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஓவர்லுக் கொஷின்ஸை முடிச்சிங்கனாலும் சேஃப். அண்ட் ஃபைனலி 1 words பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு ஒரு 12 1 word வந்துடும், படித்து முடிச்சிரு. 2 1 word புக் ஓவர்லுக் கொஷின்ஸ்லேருந்து வந்துடும். ஓவர்லுக் கொஷின்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் புக் பேக்கில் ஒரு கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்களே, அந்த கொஷினை பேஸ் பண்ணியே 2 1 word வந்துடும். இதிலே 14 1 word வந்துருச்சா? ஒரே ஒரு 1 word மட்டும்தான் லிட்ரலி இம்பார்ட்டண்ட்டாக வராது, புக் பேக்காக வராது, ஓவர்லுக்டு கொஷினாகவும் வராது. அந்த ஒரு 1 word தான் நீங்கள் 99 100 டிசைட் பண்ணணும். சரி ப்ரோ, அந்த 100 நான் எப்படி ப்ரோ வாங்குறது, அந்த ஒரு மார்க்கையாவது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் இதுதான், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, காமன் சென்ஸ். காமன் சென்ஸா? அதே ப்ரோ இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 1 word என்னது தெரியுமா, உன் காமன் சென்ஸை டிசைட் பண்ண போகிறது. ஏன்னா இதுதான் நீ செண்டம் எடுக்க போறியா இல்லை 99 எடுக்க போறியான்ற அந்த ஒரு 1 word டிசைட் பண்ண போகிறது. ஸோ அதனால் நீ அந்த டைமில் கான்செப்ட் வைஸ் ப்ராக்டிக்கல் வைஸ்லாம் யோசிக்காத. அதாவது எப்படி சொல்லனா, நீ ஜஸ்ட்டு புக்கை படித்த நோக்கத்திலேயே அந்த 1 word அட்டன் பண்ணக்கூடாது. அந்த 1 word நீ பியோர்லி அந்த ஒரு 1 word நீ 100% ஜென்ரலாக திங்க் பண்ணி தான் நீ எழுதணும். கண்டிப்பாக கொஷின்லேயே தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால் காமன் சென்ஸ், அதாவது உன் மைண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டனாலே உன்னால் அந்த 1 word ஆன்சர் பண்ண முடியும். இந்த வருஷம் ஒரு 1 word அப்படி தான் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷத்தில் 12th ஃபிசிக்ஸில் செண்டம் 105 members மட்டும்தான் செண்டம். அதாவது 8 லட்சத்தி சம்திங் எழுதுனதில் வெறும் 105 தான் 12th ஃபிசிக்ஸில் செண்டம். அதில் நம்ம குரூப் ஒரு 4 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் பேர் இருப்பாங்களா மோஸ்ட்லி, எத்தனை லட்சம்னு தெரில, பட் சொல்கிறேன் வெறும் 105. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த 105 members-உம் செண்டம் வாங்கினது அந்த ஒரு 1 word ஆன்சர் பண்ணதுக்கு ரீசன் என்னதுன்னா, படித்ததுனால கிடையாது, அவங்க காமன் சென்ஸை ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ஆன்சர் வந்திருக்கு. மேபி அதில் 50 members சும்மா ஆற்றுப்பாக்கு வெத்தலை பாக்கு போட்டு கூட அடிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் காமன் சென்ஸை பயன்படுத்து. காமன் சென்ஸ் மீன்ஸ் அந்த சமயத்தில் ஒரு 2 minutes நல்லா யோசித்து நிதானமாக எழுது. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு 1 word உன்னால் ஆன்சர் பண்ணி ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உன்னால் செண்டம் அடிக்க முடியும். இதுதான் செண்டம் பிளான் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அதை ஷேர் பண்ணணும்னு தேணும், இல்லைனா அவங்க டைம் வேஸ்ட் ஆகும்ல, அதுக்காக தான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே சொல்லாத எல்லா விஷயத்தையும் நான் கம்ப்ளீட்டாக உனக்கு சொல்லிட்டேன். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன ட்ரிக் எடுக்கணும்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நீ பக்காவாக படித்து செண்டம் வாங்குறது இனிமேல் உன்னோட பொறுப்பு. நான் 97 தான் வாங்கினேன், ஏன்னா எனக்கு யாருமே இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. அந்த 3 மார்க் எடுக்கிறதுக்கு
ஸோ இப்போ நான் உனக்கு அந்த 3 மார்க் எப்படி எடுக்கணுன்றதையும் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மிஸ்டேக் என்ன பண்ணேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எடுத்து நீ அடுத்த வருஷம் உன் ஃபேமிலிக்காக உனக்காக சென்டம் அடிக்கிற. ஸோ ஃபஸ்ட்டு 200 கட் ஆஃபில் நான் உங்களுக்கு 50 மார்க்ஸை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியை பார்க்கலாம், அதுக்கு அடுத்தல மேக்ஸை பார்க்கலாம். ஸோ ஓகேவா, முடிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. ஆக்சுவலி நான் வந்து இப்போ ஊரில் இல்லை, ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால இப்போ ஊரில் இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு என்னோட கசின்ஸ் தான் வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள நான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுறேன் பாருங்களேன். தோ இவங்க 2 பேர் தான் இந்த பேக்ரவுண்டே பண்ணி கொடுத்தது. ஸோ ஏன்டா சிரிக்கிற? யூடியூப்ல தான்டா வர. சரி ஓகே, 2 பேரும் இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கடா. ஹலோ ப்ரோ, என் பேர் தான் சிவா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் தான் கிஷோர். நான் இந்த பேக்ரவுண்டை மேக் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீயும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஹலோ ப்ரோ, எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு 1000 வரைக்கும் நாங்க எடுத்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ரா 2 பேருக்கும் இந்த பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு இந்த பேக்ரவுண்ட் கிடைக்கும். ஹலோ ப்ரோ, இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லைக் போட்டு விடுங்க. கமெண்ட்ஸ்ல நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து லைக் போடுங்க. திருப்பி கமெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் நண்பா. ஸோ நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.